Hi friends, welcome to Yummy Recipes Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 2 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். இது ரொம்பவும் ஈஸி. சின்ன பசங்கள்னா பெரியவங்களுக்கு கண்டிப்பா இது விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். Friends, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை போய் யாராவது புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் புதுசா அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களால உடனே பார்க்க முடியும். வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெய்ரி மில்க் சாக்லேட் 20 ரூபீஸ் சாக்லேட் வந்துட்டு ஒரே ஒரு சாக்லேட் தான், அதை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. பாத்திரம் லைட்டாக ஹீட்டாக ஆகிட்ட பிறகு நம்ம ஆஃப் பண்ணி விட்டுட்டா போதும். சாக்லேட் அதிலே மெல்ட் ஆகிடும். நான் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இப்போ சாக்லேட் போட்டோடனே மெல்ட் ஆகிடும். தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போது நான் பிரெட் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு டம்ளர் வச்சுட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே இருக்க பீசஸ்லாம் செப்பரேட்டாக எடுத்துடலாம். நம்மளுக்கு கரெக்டான ரவுண்டு ஷேப் கிடைக்கணும். அதுக்காக தான் நான் டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதே மாதிரி இருக்கிற பிரெட் பீசஸ் எல்லாமே நம்ம ரவுண்டு ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பிரெட் பீசஸும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நம்ம தடவி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸ்லாம் வந்துட்டு லோ ஃப்ளேமில் நம்ம வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இல்லை ரொம்ப தீஞ்சிருச்சுன்னா பிரெட்டெலாம் வந்துட்டு நல்லாவும் இருக்காது, டேஸ்ட்டும் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் மேலே ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ பிரெட் டோஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ண பிரெட் பீசஸ்லாம் தனியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது மேலே நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணோம் இல்லையா, நம்ம இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அந்த சாக்லேட் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நான் சாக்லேட் கம்மியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ளாட்டான ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ அது மேலே வேறு ஒரு பிரெட் டோஸ்ட் வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிற பீசஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பிரெட்டோட அந்த சாக்லேட் ஃப்ளேவர் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்பவும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எம்ஏ ரெசிபிஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.